தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/2/2023 ஞாயிற்றுக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 10:21 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து விரதங்களுடைய மகிமையை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நட்சத்திரம் சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, அன்றைய தினம் பனித்துளி சிப்பியில் விழுந்தால் முத்தா மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையா என்னன்னு தெரியலை. இருந்தாலும் கூட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நதிப்பேரில் தொழில் வைக்கலாம். இப்போ கங்கா, யமுனா, கங்கா எஸ்டேட், காவேரி எஸ்டேட்லாம் வைக்கிறாங்கல்ல, கங்கா, யமுனா, காவேரி அப்படின்னு இந்த நதிப்பேரில் தொழில் பண்ணுனா, மனுநீதி சாஸ்திரத்தில் என்ன போட்டிருக்கு, நதிப்பேரில் தொழில் பண்ணால் நதி மாதிரி ஓடி போயிடும். அதாவது வச்சு முடித்து கொஞ்சம் நல்லா நடக்கிற போது கையை விட்டு போயிடும். அதனால் நதிப்பேரில் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நதிப்பேரில் யார் தொழில் பண்ணலாம் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண்ணலாமா. அவங்களுக்கு ஒரு தனி மகிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு கடையை தொடங்கினாலும் சரி, அல்லது ஒரு எஸ்டேட் வச்சுருந்தா, அல்லது ஏதேனும் கம்பெனி வச்சுருந்தா, அதுக்கு பேர் நதியினுடைய பேர் வைக்கலாம்பாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது விரதங்களுடைய மகிமை. இப்போ விரதம் உண்ணாவிரதம்னு ஒன்று இருக்குது. அந்த உண்ணாவிரதம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் நம்ம குழந்தை இருக்குது, அது ஒரு பொருள் கேட்டு அடம் பிடிக்குதுன்னு வச்சுங்க. நம்ம அந்த பொருளை கொடுக்க மறுத்துட்டோம் அப்படின்னா உடனே அது சாப்பிடாது, அழுதுகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் அழுகும், சாப்பிடாது. காலையிலேருந்து சாப்பிடலையே, பாவமாக இருக்குன்னு சொல்லி நம்ம இறக்கப்பட்டு என்ன பண்ணுவோம், எப்படியாவது அந்த பொருளை வாங்கி கொடுத்து அழுகையை நிறுத்துகிறோம். இந்த மெத்தடு, அதாவது இந்த முறை தான் கடவுளிடமும் நாம் காட்டுவதற்கு உண்ணாவிரதம்னு சொல்கிறது. கடவுள் சன்னதியில் நினச்சோ அல்லது கடவுள் நினச்சி வீட்டிலையோ விரதமாக இருந்தோம் அப்படின்னா மாலை நேரத்தில் லேசான ஆகாரங்கள் சாப்பிடலாம், பலகாரம் மாதிரி சாப்பிடலாம். பகல் முழுவதும் விரதம் இருக்கிறது ஒரு வகை. சில பேர் காலையில் மட்டும் விரதம் இருப்பாங்க, சில பேர் இரவு மட்டும் விரதம் இருப்பாங்க, சில பேர் பிரதோஷ நாளில் மட்டும் இருப்பாங்க, சில பேர் கார்த்திகையில் இருப்பாங்க, சில பேர் சதுர்த்தசியில் விரதம் இருப்பாங்க. இந்த விரதம்ங்கிறத இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் உடலும் சீராகுது. விரதத்தினால தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்து ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தோம்னா இந்த குடல் வாழ்வெல்லாம் என்ன பண்ணுமா, அப்படியெல்லாம் கிளியர் ஆகி கரெக்டான நிலையில் வந்திருக்குமா. மறுநாள் சாப்பிடுகின்ற ஆகாரம் அப்படியே சத்தாக மாறிடுங்கிறாங்க. அதனால் இது ஒரு பெரிய மருத்துவ குணமும் உண்டு. இந்த விரதத்தினால மருத்துவ குணமும் உண்டு. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் யார் யார் எந்தெந்த கிழமையில் விரதம் இருந்தால் என்னென்ன நடக்குங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. ஆதிவாரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம், விருந்துக்கு போனோம் அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆதிவார விரதம் இருக்கேன், நாளைக்கு சோமவார விரதம் இருக்கேன், அப்புறம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன், பிறகு சனிக்கிழமை சனீஸ்வரருக்காக விரதம் இருக்கம்பாங்க. வாரத்தில் 4 நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே பலன் இல்லாமல் போயிடும். இந்த குறிக்கோள் என்பது ஒரே குறிக்கோளாக இருக்கணும். ஏக தெய்வ நம்பிக்கைங்கிற மாதிரி ஏக நாள் விரதம். முதல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமையே விரதம் இருந்து பார்த்து அதில் பலன் கிடைக்கிறத பார்த்துட்டு அடுத்ததில் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அலசி பார்க்கணும். அதில் எந்த திசாபுத்தி நடக்குது, இப்போ எது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது, எந்த கிரகத்துக்கு நம்ம விரதம் இருந்தால் நமக்கு பலன், எந்த தெய்வத்தை அந்த தினம் வழிபட்டால் பலனுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு பாடல், அழகான பாடல், ஆதிவாரம் விரதமேற்றால் புகழும் கூடும், அடுத்த நாள் விரதமேற்றால் குழப்பம் தீரும். அடுத்த நாள்லாம் என்ன, திங்கக்கிழமை. ஜோதிமிகு செவ்வாயில் கடனும் தீரும், சொற்புதனில் விரதமெனில் வணிகம் கூடும், மேதினியில் குருவார விரதம் ஏற்றால் வியாழக்கிழமை விரதம் இருந்தால் மிகச்சிறப்பாய் கல்யாணம் கல்வி கூடும். கல்யாணம் நடக்கலையா, கல்வியில் மேம்படணுமா, வியாழக்கிழமை விரதம். அடுத்து ஆதரவு தரும் சுக்கிர நாள் விரதத்தால் அகிலத்தில் செல்வ வளம் பெருகும் உண்மை, சோதிக்கும் சனியன்று விரதமேற்றால் சனிக்கிழமை விரதம் இருந்தால் தொடர்ந்து வரும் தடை அகன்று நன்மை சேரும்னு பாடல். இந்த பாடலுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இந்த நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கூட இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் எதையும் துணிந்து தைரியத்தோடு செய்யக்கூடிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாதியில் இந்த பல பணிகள் இந்த மீதியும் நடைபெறத் தொடங்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வரலாம். சகோதர ஒற்றுமை பலப்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் உங்களுக்கு
விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்கள் பெற்றோர் வழியிலும் கூட உங்களுக்கு ஆதரவுகள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கலாம். 10ல் குரு இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றம் அல்லது பதவி உயர்வு உண்டு. சில பேருக்கு குரு பதவி உயர்வையும் கொடுக்கலாம். 10லே நீண்ட நாட்களாக இருந்த குரு இனி 22/4/2023 விலகப் போகின்றார். அதற்குள் உங்களுக்கு பதவியிலே ஒரு நல்ல மாற்றங்களை அவர் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் செய்யும் முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இன்று விடுமுறை நாள் என்பதனாலே அதற்கான முயற்சி இன்று எடுத்தாலும் கூட நாளை அதை நீங்கள் தொடரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீரும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். குடும்பத்திலே கல்யாணம் காட்சி நடைபெறவில்லையே, ஏதேனும் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இவ்வளவு தடை இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரப்போகின்றது. தேக நலனும் உங்களுக்கு சீராகும். சிறப்பாக உற்சாகத்தோடு பணிபுரியும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அன்பு நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுகின்ற நாள். அடுத்த நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். அதுவும் அலைபேசி மூலமாக வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். 3ல் கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சிறு சிறு தடைகள் உடன்பிறப்புகளால் ஏற்படலாம். இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையின் வாயிலாக அதை தளர்த்தி சரி செய்து கொள்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். இன்று சச்சரவுகளை விட்டு சமாதானமாக செல்வதே நல்லது. கூட இருப்பவரும் சரி, குடும்பத்தினர்களும் சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கலாம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நிதானத்தையும் நிம்மதியையும் கடைபிடித்தால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இன்று இருக்கிறது. உங்கள் ராசியில் இருக்கும் சந்திரன் கேதுவோடு இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபடலாம். குறிப்பாக இன்று சுவாதி நட்சத்திரம் என்பதனாலே இன்று நீங்கள் சுவாதிக்குரிய தெய்வமாக விளங்கும் தெய்வங்களை நீங்கள் சென்று வழிபடலாம். பொதுவாக சக்கரத்தாழ்வார் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் கேது இருக்கின்ற காரணத்தினாலே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்திரத்தன்மை இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். பொருளாதாரத்தில் வரவு இருந்தாலும் இன்று செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்ற நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கின்றது. தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு கைகூடி வரும். 6ல் ஆக இருப்பதால் பொருளாதார மேம்பாடு திருப்தியாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு சரளமாக இருக்கும். எனவே பழைய கடன்களை எல்லாம் அடைக்க புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அகன்று தனலாபம் கிடைக்கின்ற நாள். இந்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. 2ல் சூரியன் இருக்கின்றார். அவரோடு புதனும் இருக்கின்றார். 10க்கு அதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது புதிதாக தொழில் தொடங்கலாமா அல்லது தொடங்கும் தொழிலை விரிவு செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் மூலம் நீங்கள் புதிய செய்திகளை கேட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக ஏதேனும் செய்யலாமோ என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கும் நாள் இந்த நாள். எனவே எதை நீங்கள் செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம். ஏனென்றால் 2ல் சனி இருக்கின்றார். இந்த சனி மாறும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது எதையும் நீங்கள் திட்டவட்டமாக செய்ய இயலாது. வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். மனக்கலக்கங்கள் கூடுதலாக இருக்கும். உறவாக நேற்று இருந்தவர்கள் இன்று பகையாக மாறலாம். ரொக்கத்தால் சில சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டும் நாள். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உள்ளத்தில் உள்ளதை உடனடியாக செய்து முடிக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார். இடம் பூமி சம்பந்தப்பட்ட இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். வாகன யோகமும் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் மிக மிக சிந்தித்து செய்ய வேண்டும். இறைவனை வழிபட்டு செய்ய வேண்டும். இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு வேலைப்படு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வேலை பார்க்கலாமே என்பார்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கலாம். இன்று விடுமுறை நாளிலும் நிம்மதி இல்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். அதே நேரத்தில் பயணங்களால் அலச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். சந்திராஷ்டமம் என்பதனாலே சங்கடங்களை அதிகம் சந்திக்காமல் சந்தோஷத்தை சந்திக்க வேண்டுமானால் இன்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை
சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.